வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயுமே எல்லா ஊர்கள்லேயும் எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழரோட பாரம்பரியத்தில், தமிழரோட வரலாறில் மிகப்பெரிய ஒரு இணைந்த வரலாற்று நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி. அதாவது ஏறு தழுவுதல், தமிழும் தழுவுதல், தமிழும் திமிழும் சங்க இலக்கியங்கள் முதல் நவீன யுகம் வரை ஒரு இணைபிரியாத இரண்டு இருப்பு பாதைகளைப் போல மிகப்பெரிய தொடர்பை கொண்டது ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு போட்டி. ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. 2018, 19, 20 பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது மாடுகளை விளையாட்டு வீரர்களும் மாடு உரிமையாளர்களும் மிக சித்திரவதை செய்கிறார்கள், தொந்தரவு செய்கிறார்கள், மாட்டுக்கு இடையூறு செய்கிறார்கள், மாட்டை துன்புறுத்துகிறார்கள், மாட்டுக்கு கொடுக்கக்கூடாத போதை வஸ்துக்களை கொடுத்து சித்திரவதை செய்து சின்ன பின்னமாக்கி ஜல்லிக்கட்டு போட்டியில் பயன்படுத்துகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம், தடை செய்ய வேண்டும் சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் இந்தியா முழுக்க ஜல்லிக்கட்டு போட்டி தடை செய்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போட்டி மட்டும் இல்லை, ரேக்லா அதாவது மாட்டு பந்தயம், அதுபோல் குதிரை பந்தயம், எருது விடுதல் போன்ற மாடு சம்பந்தமான அனைத்து வகையான விளையாட்டுகளையும் உச்ச நீதிமன்றம் பேன் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து பல மாநில அரசுகள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாங்க. மேல்முறையீடு செஞ்சாலும் மக்களுக்கு சாதகமாக, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு சாதகமாக வழக்கின் தீர்ப்பு வருமா அப்படின்னா இல்லை, நெகட்டிவாக தான் வந்துச்சு. இருந்தாலும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் போன்ற அனைத்து தரப்பில் இருந்து, பொதுமக்கள் போன்ற அனைத்து தரப்பிலையும் இருந்து வீதியில் இறங்கி போராட்டம் செய்யவும், போராட்டத்தை கண்டு மிரண்டு போன அரசும் உச்ச நீதிமன்றமும் சில கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது. இது ஏறக்குறைய அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்ச்சி. இவ்வாறு நடக்கும் பொழுது முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு அனைத்து தரப்புலையும் இருந்து, அனைத்து ஸ்பான்சர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நன்கொடையாளர்களிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து முதல் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடந்த ஒரு 3 மாதங்களாக, கடந்த 3 வருடங்களாக மதுரையில் நடைபெறக்கூடிய பாலமேடு, அவனியாபுரம் போன்ற இடங்களில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் அரசியல் புகுந்து விட்டது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் உள்ளே தொந்தரவு செய்கிறாங்க, வீரர்களையும் மாடுகளையும். அதே போல் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக வரும்போது அவங்களும் தொலை செய்கிறாங்க. முதல் பரிசை மாற்றி அறிவிக்கிறாங்க, 2ஆவது பரிசை மாற்றி அறிவிக்கிறாங்க. வேண்டுமென்றே சிலருக்கு, தகுதி இல்லாத நபர்களுக்கு விளையாட்டு களத்தில் இறங்குவதற்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதியே இல்லாத நபர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதை நம்ம அவ்வளோ சீக்கிரம், அவ்வளவு எளிதாக, இது ஒரு சாதாரண விஷயம், இது ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வு, இது ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்வு சார்ந்த நிகழ்வு, அல்லது இது ஒரு அமைச்சரின் அதிகார துஷ்பிரயோகம், அல்லது இது ஒரு விளையாட்டு வீரரின் உள்ள குமரலை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு, அல்லது இதை படம்பிடிக்கிற, ஒளிபரப்புகிற தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்களின் தவறான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஒதுக்கிட்டு போக முடியாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீரர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையாகவே அந்த நிகழ்வுக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் நியாயமான முறையில், நேர்மையான முறையில், சரியான முறையில் தகுதியான நபர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நிறைய பேர் இதை செய்கிறதே இல்லை. ஏன்னா செஞ்சுட்டு அரசியல் சாயம் பூசுறது